Hello everyone, welcome to our channel Meenachi Solutions. Friends, நம்ம டெய்லி லைஃப்ல மணி யூஸ் பண்றோம். ஆனா ஒரு பிசினஸ்க்கு மணி எங்க இருந்து வருது, எங்க போகுது, ப்ராஃபிட்டா, லாஸா, அதை யார் கால்குலேட் பண்றாங்க? அதுக்கு தான் அக்கவுண்டிங் வந்துச்சு. இந்த பில்டப்லேயே தெரிஞ்சிருக்கோம் நான் என்ன பேச போறேன். ஸோ இன்னைக்கு நம்ம த ஸ்டோரி ஆஃப் அக்கௌண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. First of all, what is accounting? Accounting is called the language of business. தமிழில் சொல்லணும்னா பிஸ்னஸ் என்ன ஏர்ன் பண்ணுது, என்ன லாஸ் பண்ணுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு லாங்குவேஜ் தான் அக்கௌண்டிங். சிம்பிளாக சொன்னால் அக்கௌண்டிங் இல்லாமல் பிஸ்னஸ் ரன் பண்ணுறது ஜிபிஎஸ் இல்லாமல் ட்ராவல் பண்ணுற மாதிரி. எங்கே போகணுன்னு நமக்கும் தெரியாது, அதுக்கும் தெரியாது. ஓகே, டெஃபினிஷன் ஆஃப் அக்கௌண்டிங். அக்கௌண்டிங்னா என்ன? அக்கௌண்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங், கிளாசிஃபையிங், சம்மரைசிங் அண்ட் இன்டர்பிரட்டிங் த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ். இது ரொம்ப பெரிய டெஃபினிஷன் மாதிரி தெரியுதுல. சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். ரெக்கார்டிங்னா எழுதுறது, கிளாசிஃபையிங்னா அரேஞ்ச் பண்ணுறது, சம்மரைசிங்னா ஷார்ட் ரெடி பண்ணி ஒரு ரிப்போர்ட்டாக கொடுக்கறது, இன்டர்பிரட்டிங்னா அதில் இருந்து மீனிங் புரிஞ்சுக்கிறது. ஸோ அக்கௌண்டிங்கோட ஒர்க் என்னன்னு பார்த்தோம்னா நம்பர்ஸை யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது. ஓகே, இப்போ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். த ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் அக்யூரேட் டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட். பிஸ்னஸில் நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணும். நம்ம இன்னைக்கு சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்டே நாளைக்கு மறந்துடுவோம். அது பர்சனல், ஸோ ரெக்கார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் பிஸ்னஸ் இஸ் அ ப்ரொஃபஷ்னல், ஸோ இந்த அக்யூரேட் டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் அக்கௌண்டிங்கில் எல்லா டீட்டெயில்ஸையும் சேவ் பண்ணுது. அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டி ட்ராக்கிங். அசெட்னா கம்பெனி கிட்ட இருக்கிற வேல்யூபிள் திங்ஸ். லைபிலிட்டி அப்படின்னா கம்பெனி கொடுக்க வேண்டிய டெப்ட்ஸ். அக்கௌண்டிங் இந்த ரெண்டு பேரையும் ட்ராக் பண்ணுது. சிம்பிளாக சொன்னால் நம்ம பேக்கெட்டில் எவ்வளோ கேஷ் இருக்குது, ஃப்ரெண்ட் கிட்ட எவ்வளோ கடன் கொடுக்கணும், இது ரெண்டுத்தையும் நம்ம நோட் பண்ணி வைக்கிற மாதிரின்னு புரிஞ்சுக்கலாம். பிஸ்னஸ் டிசிஷன் கைடன்ஸ். அக்கௌண்டிங் மேனேஜ்மெண்ட்டுக்கு பெட்டர் டிசிஷன்ஸ் எடுக்க ஹெல்ப் பண்ணுது. எக்ஸாம்பிளாக ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நார்மலாக 8 hours ஒர்க் நடக்குது அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் நல்லா ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணிச்சு அப்படின்னா கம்பெனியை இம்ப்ரூவ் பண்ண முடியும். இந்த டிசிஷனை கைட் பண்ண அக்கௌண்டிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மெஷர் பர்ஃபார்மன்ஸ். அக்கௌண்டிங் வச்சு கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸை எவாலுவேட் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்க்கு ரிப்போர்ட் கார்டு எப்படி இம்பார்ட்டண்ட்டோ பிஸ்னஸ்க்கு அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ் இம்பார்ட்டண்ட். டேக்ஸ் ப்ரிப்பரேஷன். எவ்ரி இயர் எண்டில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம எவ்வளோ டேக்ஸ் கட்டணும், நமக்கு எவ்வளோ எக்ஸம்ஷன்னு நமக்கு தெரிய வரும். அதுக்கு ஃபஸ்ட்டு கம்பெனியோட ப்ராஃபிட் தெரியணும். இது எல்லாத்துக்கும் முன்னாடி அக்கௌண்டிங் தெரியணும். அக்கௌண்டிங்கில் இருந்து டேக்ஸ் ஃபைலிங் ஈஸியாக பண்ணலாம். கரெக்ட் அமௌண்ட் கால்குலேட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது. ஃபினான்ஷியல் ஹெல்த். டாக்டர் நம்ம பாடி ஹெல்த் செக் பண்ணுவார். அக்கௌண்டிங் கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஹெல்த்தை செக் பண்ணுது. கம்பெனி ஹெல்த்தாக இருக்கா இல்லையான்னு இந்த ஃபினான்ஷியல் ஹெல்த் மூலமாக தெரிஞ்சிடும். இப்போது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கை பற்றி பார்க்கலாம். ஹெல்ப்ஸ் இன் டிசிஷன் மேக்கிங். அக்கௌண்டிங் மேனேஜ்மெண்ட்டுக்கு கரெக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும். அது நல்ல பெட்டர் பிஸ்னஸ் டிசிஷன் எடுக்க ஹெல்ப் பண்ணுது. மெஷர்ஸ் பிஸ்னஸ் ப்ரிஃபரன்ஸ். கம்பெனி ப்ராஃபிட்டில் இருக்கா, லாஸில் இருக்கா, அதை அக்கௌண்டிங் கிளியராக காமிக்கும். மெயின்டைன்ஸ் ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ். பிஸ்னஸில் நடக்கிற எல்லா ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸும் சிஸ்டமேட்டிக்காக ஸ்டோர் பண்ணுது. லீகல் கம்ப்ளையன்ஸ். கவர்மெண்ட் ரூல்ஸ், டேக்ஸ் லாஸ், ஆடிட்டிங் ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண அக்கௌண்டிங் ஹெல்ப் பண்ணுது. பட்ஜெட்டிங் அண்ட் பிளானிங். Future expenses and
ஃப்யூச்சர் growthக்கு பிளானிங் பண்ண அக்கவுண்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல். லோன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். பேங்க்ல லோன் கேட்க போனா ஃபர்ஸ்ட் என்ன கேட்பாங்க? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கா? அக்கவுண்டிங் அதை ரெடி பண்ணி கொடுக்கும். ப்ரிவென்ட்ஸ் ஃப்ராட் அண்ட் எரர்ஸ். அக்கவுண்டிங் மிஸ்டேக்ஸை ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஃப்ராட் நடக்காம ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்ககிட்ட ஒரு லெஜெண்ட் பத்தி பேச போறேன். நீங்க நினைக்கிற லெஜெண்ட் இல்ல, யாருன்னு பாத்துருவோமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணாத மாதிரி இருக்காரு, இவர் தான் அந்த லூகா பாசியோலி. He is known as the father of accounting. இவர் 1447ல இட்டாலிக்ல பிறந்தார். 1494ல சும்மா டி அரித்மெட்டிகான்னு ஒரு ஃபேமஸ் புக் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குல்ல புக் நேமு? பேர் தான் சும்மா புக், பட் உள்ள பல முக்கிய சிஸ்டம்ஸ்லாம் ஒழிச்சு வச்சிருக்காரு. டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் சிஸ்டம்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன தெரியுமா? இந்த புக் 50 இயர்ஸ்க்கு மேலே, ஏன் இப்போ கூட இவர் இன்ட்ரடியூஸ் பண்ண டபுள் என்ட்ரி சிஸ்டம்ஸ் மட்டும்தான் நடந்துட்டுருக்கு எல்லா பிஸ்னஸ்லையும். தட்ஸ் வே லூகா பாசியோலி இஸ் கால்ட் த ஃபாதர் ஆஃப் அக்கௌண்டிங். சரி, இப்போ அக்கௌண்டிங்னு பேசணும்ல, அதோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்கலாமா? ஹிஸ்ட்ரின்னு சொல்லவும் தூங்கிடாதீங்க, ஒரு 3 லைன்ஸில் முடிச்சிருவேன். ஹிஸ்ட்ரி ஆஃப் அக்கௌண்டிங். 19th சென்ச்சுரிக்கு முன்னாடி பிஸ்னஸில் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் யூஸ் பண்ணாங்க. அது ஃபுல் டீட்டெயில்ஸை கொடுக்கல. சேல்ஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் மிஸ் ஆயிரும். அதனால நிறைய மிஸ்டேக்ஸ் வந்துச்சு. லேட்டர் டபுள் என்ட்ரி சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒரு டிரான்சாக்ஷனுக்கு டெபிட் அண்ட் கிரெடிட் 2 என்ட்ரிஸும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது அக்கௌண்டிங்கை ரொம்ப அக்யூரேட்டாக ஆக்கிடுச்சு. இந்த சிஸ்டம் தான் இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும். அக்கௌண்டிங்ல ஏஐ என்ன பண்ணி வச்சிருக்குன்னு பார்ப்போமா? ஏஐ இன் அக்கௌண்டிங். டெக்னாலஜி வளர்ச்சினால அக்கௌண்டிங் இப்போ அப்கிரேட் ஆகிட்டு வருது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேல்குலேஷன்ஸை சூப்பர் ஃபாஸ்ட்டாக பண்ணுது. எரர்ஸை டிடெக்ட் பண்ணுது. டேலி மாதிரி சாஃப்ட்வேர் அக்கௌண்டிங் ஒர்க்ஸை ரொம்பவே ஈஸியாக்குது. டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் டிரான்சாக்ஷன்ஸை ஸ்பீடப் பண்ணுது. ஆட்டோமேஷன்ஸ்னால மேனுவல் ஒர்க் குறைஞ்சிருச்சு. ஃப்யூச்சரில் அக்கௌண்டிங் ஒர்க் இன்னும் ஸ்மார்ட்டாக மாறப்போகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கணக்கு தெரிஞ்சவன் பணத்தை காப்பாற்றுறான். அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சவன் பிஸ்னஸை வளர்த்து விடுறான். அக்கௌண்ட்ஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அமௌண்ட் நம்பர்ஸ். It helps businesses record transactions, calculate profit and losses, plan finances, and make better decisions. From old bookkeeping methods to modern AI technologies, accounting has evolved a lot. But one thing remains the same. Accounting is still the heart of every successful business. சரி, கடைய முடிய வேண்டிய நேரம் வந்தாச்சு. தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் டு வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே மீனாட்சி சொல்யூஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்ல தட்டி விட்டுருங்க. See you in the next video. Bye.